அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ திருச்சபைகள்லையும் கிறிஸ்தவ கூட்டங்கள்லையும் சர்வசாதாரணமாக ஒரு சில வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணும்போது கேட்க முடியுது. ஆண்டவர் என் கூட பேசினார், ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வெளிப்பாட்டை கொடுத்தாரு, இதோ இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் என் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக கேட்க முடியுது. இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஏதோ இன்றைக்கி தான் புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு ட்ரெண்டு போல், ஏதோ புது ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இதே மாதிரியான பிரச்சனைகள் திருச்சபையை மீண்டும் மீண்டுமாக சரித்திரத்தில் தாக்கி கொண்டே தான் இருக்குது. ஆனால் அதால் நிலைக்க முடியலை. நாம் இன்றைக்கி சபை வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே, சரியாக சொல்கிறதானா 2வது நூற்றாண்டிலேயே திருச்சபையை பாதித்த இந்த விதமான ஒரு பிரச்சனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மோண்டானிசம் அப்படிங்கிறது. மோண்டானிசம், ஓகேங்களா? இந்த கடவுளுடைய வார்த்தையை விட, வேதாகமத்தை விட தீர்க்க தரிசனங்களுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்ததால் அது என்ன மாதிரி பிரச்சனைகளை உண்டாச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று பாடமாக அது சபை சரித்திரத்தில் இருக்குது. ஓகேங்களா? அது எப்படி ஆரம்பிச்சது, அதை ஏன் திருச்சபையில் வேத புரட்டு, அதாவது ஹெரசி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த மாதிரி செயல்படுறவங்கள திருச்சபை விட்டு விலக்கி வச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். முதலாவது இந்த மோண்டானிசம் அப்படின்னா என்ன, இது எப்படி தோன்றிச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? கிபி 156. ஓகேங்களா? கிபி 156 அப்படிங்கிறது அந்த கடைசி அப்போஸ்தலன் ஆகிய யோவான் ஒரு கிபி 90லேருந்து 100க்குள்ளே அவர் மரணம் அடைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதிலேருந்து ஒரு 50-60 வருஷத்துக்குள்ளே இந்த பிரச்சனை நடக்குது. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏசியா மைனர் அப்படிங்கிற அந்த இடம், ஏசியா மைனர் அப்படிங்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பிரயாணத்திலையும் 3வது மிஷனரி பிரயாணத்திலையும் அதிகமாக ஊழியம் செய்த இடங்கள், திருச்சபையை ஸ்தாபித்த அந்த இடங்கள். அதில் இந்த பிரிக்கியா அப்படிங்கிற அந்த தேசத்தில் தான் இந்த இயக்கம் ஆரம்பிச்சது. மோண்டானஸ் அப்படிங்கிற ஒரு மனிதன் தான் இதை ஆரம்பித்தான். ஓகேவா? மோண்டானஸ், அவன் பேர் மோண்டானஸ். இது ஆரம்பத்தில் ஒரு அந்த இடத்துல இருந்த ஒரு புறமித பூசாரியாக இருந்த இந்த ஆள், நான் கிறிஸ்தவத்தை இப்போ ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்துக்குள்ளே அதுக்கப்புறமா அவன் நான் பரிசுத்த ஆவியானவருடைய நேரடியான கருவி, கடவுள் என் மூலமாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி அவனையே அவன் அறிவிச்சுக்கிட்டான். இவன் கூட பிரிசில்லா, மேக்ஸ்மில்லா அப்படின்னு சொல்லி 2 பெண்களும் சேர்ந்து கொண்டாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே தங்களை தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டாங்க. நான் இதை பற்றி நீங்கள் பேசுகிறது நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கிட்டே வாங்க. நீங்கள் கவனமாக கேட்டுக்கிட்டே வந்தால் தான் எந்த அளவுக்கு இது திருச்சபையை மீண்டும் மீண்டும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இவங்க தங்களை தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுடைய உபதேசம் இருக்கு இல்லையா, அதை நியூ ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது புதிய தீர்க்க தரிசனம், கடவுள் எங்கள் மூலமாக புதிய தீர்க்க தரிசனங்களை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அறிவித்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மோண்டானஸ் அப்படிங்கிற இந்த ஆள் இருக்கார்ல, அவர் கடவுள் என் மூலமாக இப்பொழுது திருச்சபைக்கு வார்த்தையை கொடுக்குறாரு, அதாவது கடவுள் நேரடியாக பேசுகிற மாதிரியே அவர் என்ன செய்வார் அப்படின்னா பேசுவார். அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனில் கடவுள் எப்படி ஒரு நபர்கிட்ட இப்போ உங்ககிட்ட நேரடியாக கடவுள் பேசினா எப்படி பேசுவார் இல்லையா, அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி இந்த ஆள் என்ன செஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னா பேசிக்கிட்டு இருந்தார். தேவனுடைய நேரடி சத்தம் அப்படின்னு சொல்லி அவர் தனியாக அறிவிச்சுக்கிட்டார். ஆனால் இதை ஆதி திருச்சபை தந்தைகள் உடனடியாக இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு இது வேத புரட்டு அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. இது வேத புரட்டு, இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி உடனடியாக அவங்க அறிவித்தாங்க. இதில் மோண்டானிசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆபத்து திருச்சபைகள் என்ன வந்துச்சு அப்படின்னா, அவங்க இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய அதிகாரத்தை அவங்க குறைச்சாங்க. பரிசுத்த வேதாகமத்தினுடைய இந்த அதிகாரம் குறைத்து மதிப்பிடப்பட்டுச்சு. அப்போஸ்தலர்கள் மூலமாக ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த அப்போஸ்தலர்கள் அப்படிங்கிற அந்த முக்கியமான நபர்கள், அவர்கள் கடவுளாலே நேரடியாக வெளிப்பாடு பெறுவதற்கென்றே அழைக்கப்பட்ட நபர்கள், திருச்சபைக்கு கடவுளுடைய அந்த அதிகாரப்பூர்வ வார்த்தையை கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டவங்க. அவர்கள் காலத்துக்கு அப்புறமா திருச்சபை தொடக்க காலத்திலிருந்தே அப்போஸ்தலர்கள் காலத்தோடு அந்த வெளிப்பாடு, கடவுள்
தன்னுடைய அதிகாரப்பூர்வ வார்த்தையை வெளிப்பாடாக கொடுப்பது அப்படிங்கிறது முடிந்து விட்டது. இனிமே அது நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து முடித்திருக்கிறார். இனி கடவுளுடைய வார்த்தையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த 1ஆம் நூற்றாண்டு முடிந்து 2வது நூற்றாண்டு ஆரம்பத்திலேயே எல்லா திருச்சபைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையில் வேரூன்றி இருந்தாங்க. ஆனால் இந்த மோண்டானஸ் அப்படிங்கிறவர் இல்லை, என் மூலமாக இப்பொழுது அப்போஸ்தலர்கள் மூலமாக கடவுள் எப்படி கடவுளுடைய வார்த்தையை அதிகாரப்பூர்வ வார்த்தையை திருச்சபைக்கு கொடுத்தாரோ அதே வண்ணமாக என் மூலமாகவும் இப்பொழுது திருச்சபைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசின பொழுது சபை தந்தைகள் எல்லாரும், திருச்சபை தந்தைகள் எல்லாரும் உடனடியாக அவங்க விழித்து கொண்டாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபை பிதாக்கள் என்ன மாதிரியான முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலிக் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போஸ்தலர்களுக்கு பின்னால் வந்த முதல் தலைமுறை சபை தலைவர்கள் அப்போஸ்தலர்களுக்கு அடுத்தால இவங்க தான் வராங்க. அதுக்கப்புறம் 2-3 ஜெனரேஷன் கூட கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு திருச்சபையில் வந்து அவர் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அடுத்ததாக தலைமைத்துவத்துக்கு வந்த நபர்கள். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அடுத்ததாக தலைமைத்துவத்துக்கு வந்த நபர்கள், அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு அடுத்ததாக அந்த திருச்சபை தலைமைத்துவத்துக்கு வந்த நபர்கள், இப்படிப்பட்ட நபர்கள் இவர்களும் பல கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க. நம்ம வந்து அப்போஸ்தலர்கள் காலத்தோடு அவங்க எழுதி முடிச்சதோடு அதுக்கப்புறம் எதுவுமே எழுதலைன்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அறியாமை. கிறிஸ்தவத்திலே அப்போஸ்தலர்களுக்கு அப்புறமாக வந்த எல்லா திருச்சபை தலைவர்களும் தொடர்ந்து அவங்க கடிதங்கள் எழுதி கொண்டு தான் இருந்தாங்க. அது எல்லாமே வந்து பாதுகாக்கத்தான் பட்டுச்சு. ஆனால் அது இந்த வேதாகமத்தில் இணைக்கப்படலை. ஏன் அப்படின்னா அவங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியானோட நிறைவை பெற்றிருந்த நபர்கள் தான். ஆனாலும் அவங்க தங்களுடைய போதனைகளை ஒருபொழுதும் இந்த அப்போஸ்தலர்களுடைய அந்த போதனைகளுக்கும் எழுத்துக்களுக்கும் நிகராக வந்து அவங்க கருதவே இல்லை. உதாரணத்துக்கு அந்தியோகியா இல்லையா, நீங்கள் அப்போஸ்தலர் நிருபத்தில் நீங்கள் வாசித்திருப்பீங்க. அந்தியோகியா அப்படிங்கிற அந்த திருச்சபையினுடைய பிஷப் அவர் வந்து பார்த்திங்கன்னா இக்னேஷியஸ், கேள்விப்பட்டிருப்பீங்க. இக்னேஷியஸ் அவர் ரோம திருச்சபைக்கு அவர் எழுதும்போது நான் பேதுரு அல்லது பவுல் மாதிரி உங்களுக்கு வந்து நான் கட்டளையிடலை, நான் அவங்களுக்கு ஈக்குவலான ஆளு கிடையாது, அவர்கள் வந்து அப்போஸ்தலர்கள், நான் சாதாரண மனுஷன்தான் அப்படின்னு சொல்லி எழுதினார். அப்போ இந்த அப்போஸ்தலத்துவம் அப்படிங்கிறது அவங்க எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமாக தெரியுது. அவங்க தேவனால் விசேஷமாக அழைக்கப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள் அப்படிங்கிறவங்க. அப்போ அவங்க அதுக்கப்புறம் வந்து யாருமே தங்களை அப்போஸ்தலர்களாக அவங்க கிளைம் பண்ணவே இல்லை. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கடிதமாக இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பேதுருனுடைய கடிதமாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கடிதத்தில் அவங்க தங்களை அப்போஸ்தலர்களாக கிளைம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, கிளைம் பண்ணுவாங்க. ஆனால் மற்ற யாருமே அதை கிளைம் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க அப்போஸ்தலர்கள் அல்ல, அவர்கள் மூலமாக தேவனுடைய அதிகாரப்பூர்வ வார்த்தை புதிதாக திருச்சபைக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிறது இந்த திருச்சபை தந்தைகளுக்கு தெரிந்தனால அவங்க அதை செய்யலை. அப்போஸ்தலர்களுடைய அதிகாரம் அப்படிங்கிறது அவர்களோடு முடிந்து போச்சு அப்படிங்கிறத உறுதியாக திருச்சபை தலைமையில் வந்து அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. மொரட்டோரியன் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று உண்டுங்க. கிபி 170 சார்ந்த அந்த காலகட்டத்தில் உள்ள ஒரு குறிப்பு அது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதி திருச்சபை எந்தெந்த புத்தகங்களை அதிகாரப்பூர்வமான புத்தகமாக ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் இருக்குது, அதில் ஒரு குறிப்பு இருக்குது. இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாட்டில் அதிகாரப்பூர்வமாக வைத்திருக்கக்கூடிய பெரும்பாலான புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் முக்கியமான புத்தகங்களாக அது எல்லாமே ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கு. திருச்சபையில் அந்த அதிகாரப்பூர்வ புத்தகம் அப்படிங்கிறது ஏதோ லேட்டர் ஸ்டேஜில் வந்ததெல்லாம் கிடையாது. முதல் நூற்றாண்டு முடிந்து 2ஆம் நூற்றாண்டிலே இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தொடக்க காலகட்டத்திலேயே ஷெப்பர்ட் ஆஃப் ஹெர்மஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிக பிரபலமான ஒரு எழுத்து, ஒரு திருச்சபையில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபர், திருச்சபை தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர் ஷெப்பர்ட் ஆஃப் ஹெர்மஸ் அப்படிங்கிறவர். அவருடைய ஒரு எழுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக பிரபலமாக அன்றைக்கே விளங்கிச்சு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வித்தியாசமாக கடவுளுடைய வெளிப்பாடுகளை பெற்றதாகலாம் எழுதியிருப்பார். ஆனால் அந்த புத்தகம் இந்த வேதாகமத்தோடு கூட இணைக்கப்படலை. ஏன் அப்படின்னா அது வந்து அப்போஸ்தலர்களோடு கூட அந்த வெளிப்பாடு அப்படிங்கிறது முடிஞ்சு போனனால மற்றவங்க எழுதினது எதுவுமே அதில் என்ன செய்யப்படலை, இணைக்கப்படலை அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்குறோம். தீர்க்கதரிசிகள் காலம் அப்போஸ்தலர் காலம் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறத அவங்க உறுதியாக நம்பினாங்க. இந்த சுருக்கமாக நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள எல்லா புத்தகங்களுமே ஒன்று நேரடியாக அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டிருக்கும், அல்லது ஏதாவது ஒரு அப்போஸ்தலருடைய நேரடி பார்வையில் நேரடி மேற்பார்வையில் என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். ஓகேங்களா, இந்த 2 கேட்டகரி மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அதை தவிர அதுக்கு தாண்டி வந்த எந்த ஒரு புத்தகமும் கடவுளுடைய வார்த்தையாக ஆதி திருச்சபையினாலே அங்கீகரிக்கப்படவில்லை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிடணும். சுமார் 100 கிபி 100 இல்லையா அப்போஸ்தலனாகிய யோவான் மரணம் அடைகிறாரு.
அவரோடு கூட அந்த கடவுள் ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுத்து கொண்டு இருந்த அந்த அதிகாரப்பூர்வ அந்த வார்த்தை அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது நம்புறாங்க. அதை யோவானும் கூட வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். அவர் எழுதுறார் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தில், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். அதாவது இவ்வளோதாங்க, இதுக்கு மேலே யாராவது இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கூட்டுனீங்க அப்படின்னா தேவ சாபம் உங்கள் மேல் இருக்கிறது, தேவ கோபம் உங்கள் மேல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் யோவான் எழுதி வச்சுட்டு போனார். இதுக்கு மேலே எதையும் கூட்டக்கூடாது, அவ்வளோதான், ஆண்டவர் கொடுத்து முடிச்சிட்டார், எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஆட் பண்ணாதீங்க, இன்னும் புது வெளிப்பாடெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத ஒரு உறுதியாக சொல்லிவிட்டு போனார். ஆனால் இந்த மோண்டானிஸ்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க பேசும் பொழுது இவங்க ஒரு மாதிரி சுயநினைவு இழந்த நிலையில், அப்படி ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரியான ஒரு நிலையில் உட்காந்து அவங்க பேசினாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இப்படி அந்த மாதிரி பேசிக்கிட்டு அதை அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஒரு சுயநினைவு இழந்தில் பேசிட்டு இதுதான் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டாங்க. அப்போது வேதாகமத்தில் உள்ள அடிப்படையிலே திருச்சபை தந்தைகள் அதை பார்க்கும்போது வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகள் ஒன்றும் தங்களுடைய சுயநினைவையே இழந்து திருச்சபைக்கு தீர்க்க தரிசனம் அறிவிக்கலை. இதில் பார்க்குறோம் 1 கொரிந்தியர் 14:32 நம்ம பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அவர் மூலமாக தீர்க்க தரிசனத்தை கொடுக்குறார் அப்படின்னா, அதாவது அவர் கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி அவனை அப்படியே பொசஸ் பண்ணுற மாதிரி பொசஸ் பண்ணி அவனை அப்படியே தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்து அவனால் எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு மிஷின் மாதிரி அவனை அப்படியே தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சு ஒரு பொம்மை மாதிரி அவனை வச்சு ஆட்டிக்கிட்டு பேசுவார். அந்த மாதிரி ஒரு பொழுதும் வேதாகம தீர்க்க தரிசனம் பேசப்படலை. வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் தீர்க்க தரிசனம் மூலமாக பேசும்போது அந்த ஆவி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. அவங்க தங்களுடைய சுயநினைவு இழந்து தங்களுடைய கட்டுப்பாட்டையே இழந்தெல்லாம் என்ன செய்யலை, சொல்லலை. இதெல்லாம் பார்த்துட்டு இது தப்பாக இருக்குதே அப்படிங்கிறத என்ன செஞ்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் ரொம்ப முக்கியமானது, கவனிங்களேன். இவங்க ரொம்ப கடுமையான சரீர ஒடுக்கத்தெல்லாம் இவங்க பேசினாங்க. இந்த மோண்டானிஸ்ட் இருக்காங்க இல்லையா, இவங்க பக்தி அப்படிங்கிற பேரில், பரிசுத்தம் அப்படிங்கிற பேரில் ரொம்ப கடுமையான சரீர ஒடுக்கத்தை பேசினாங்க. ஓகேங்களா? அதாவது திருமணம் பண்ணக்கூடாது இல்லையா, திருமணம் அப்படிங்கிறது பாவம், திருமணம் செய்யக்கூடாது. அதே மாதிரி ஃபாஸ்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டாயமான பலவிதமான உபவாசத்தை நிர்பந்திச்சாங்க அதை பின்பற்றின நபர்கள் மேலே. ஒரே ஃபாஸ்டிங் தான். ஓகேங்களா? அப்போ ஒரே சரீர ஒடுக்கம் அப்படிங்கிற பேரில் ரொம்ப கடுமையான ஒடுக்கங்களை, சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை தொடாதே, இதை தீண்டாதே, அதை ருசி பாராதே, வேதாகமத்தில் இருக்கல அந்த மாதிரியான விஷயங்கள். ஓகேங்களா? திருமணம் பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள் இந்த உலகத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த காரியங்களை கூட அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா புறக்கணித்தாங்க. அதோட ரொம்ப முக்கியமானது, இது ரொம்ப முக்கியமானது, நாங்கள் சொல்கிறத கேட்குறவங்க தான் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் சொல்கிறத கேட்குறவங்க தாங்க ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரியவங்க, மற்றவங்க எல்லாம் மாம்சத்துக்குரியவங்கன்னு சொல்லி தீர்த்தாங்க. நான் இந்த காலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கல, கிபி 150 பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயங்களை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நாங்கள் என்ன மாதிரி சொல்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணுறவன் தான் ஸ்பிரிச்சுவல், அவன் தான் ஆவிக்குரியவன், மற்றவன் எல்லாம் மாம்சத்துக்குரியவன், ஓடிப்போ அப்படின்னு சொல்லி தீர்த்தாங்க. அப்போ அவங்க அந்த தங்களுக்குள்ளாக இந்த விதமான ஒரு ஆவிக்குரிய பெருமையை கொண்டு வந்ததோடு ஒரு மிகப்பெரிய பிரிவினையையும் திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இதில் இந்த ஆபத்தை உடனடியாக திருச்சபை தந்தைகள் உணர்ந்தனால உடனடியாக அவங்க செயல்பட்டாங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டில் அந்த பிற்பகுதியில் அந்த ஆசிய பகுதிகளில் இருந்த திருச்சபைகள் மட்டும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த திருச்சபை தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி சங்கங்கள், சினாட் அப்படின்னு சொல்லி அந்த சங்கங்களை நடத்தி சபை வரலாற்றில் இந்த விதமான வேத பொருட்களை எதிர்ப்பதற்காக கூட்டம் கூடினாங்க. ஆமாங்க, அன்றைக்கு இருந்த திருச்சபை தலைவர்கள் வேதாகமத்திற்கு எதிராக, கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக அன்றைக்கு நபர்கள் செயல்பட்ட போது அதை அவர்கள் எதிர்ப்பதற்கு ஒன்றாக சேர்ந்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த விதமான வேத புரட்டுகளை அவங்க எதிர்த்தாங்க. எது வேதாகமத்தின்படி சரியானது, எது வேதாகமத்தின்படி தவறானது, ஏன் ஒரு குறிப்பிட்ட போதனை வேதாகமத்தின்படி தவறானது அப்படிங்கிறத அவர்கள் பேசி முடிவெடுப்பதற்கு அவர்கள் ஒன்றாக கூடினாங்க. அப்படி கூடும் பொழுது இதில் பார்த்திங்கன்னா
அப்போலினோரிஸ் அப்படிங்கிறவர், அப்புறமா மெலிட்டோ அப்படிங்கிற ஆதி திருச்சபை பிதாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோண்டானிசம் அப்படிங்கிறத வந்து மிக கடுமையாக எதிர்த்து எழுதினாங்க. இது மிக தவறானது, இது ஒரு தவறான ஒரு ஆவிக்குரிய செயல்பாடு, இது ஒரு தவறான பார்வை, இது கிறிஸ்தவம் அல்ல, இது கிறிஸ்தவ விசுவாசம் அல்ல, இது ரட்சிப்புக்கான வழி அல்ல அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக அதை எதிர்த்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா எழுதினாங்க. புதிய வெளிப்பாடுகள் நான் சொல்கிறேன், அதே அவங்க பயன்படுத்தின அதே வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேங்க. இதை நான் சொன்னேன் அப்படின்னா என்னடா நீ வந்து ரொம்ப அன்பு இல்லாமல் பேசுகிற அப்படிம்பாங்க. அன்றைக்கி அவங்க என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? புதிய வெளிப்பாடுகள் என்ற பெயரில் பிசாசின் வஞ்சக ஆவிகள் சபைக்குள் நுழைகின்றன. அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன். புதிய வெளிப்பாடுகள் என்ற பெயரில் பிசாசின் வஞ்சக ஆவிகள் சபைக்குள் நுழைகின்றனன்னு சொல்லி எச்சரித்தாங்கங்க. ஓகேங்களா? ரோமாபுரியில் இருந்த பிஷப்பும் கூட இந்த இயக்கத்தை வந்து என்ன செய்யாங்க அப்படின்னா சபை நீக்கம், எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணாங்க. இவர்கள் திருச்சபையை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் கிறிஸ்துவின் அடியார்கள் அல்ல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவர்கள் திருச்சபையை விட்டு இழக்கப்பட்டார்கள், நீக்கப்பட்டார்கள். இவ்வண்ணமாக திருச்சபையின் புனிதம், திருச்சபையினுடைய சத்தியம் காக்கப்பட்டது. இது எந்த அளவுக்கு வந்து மிக ஆழமான பாதிப்பு அது ஏற்படுத்திச்சு அப்படின்னா, தெர்த்துல்லியன் திருச்சபையில் வந்து மிக முக்கியமான ஒரு திருச்சபை தந்தையாக அறியப்படக்கூடியவர், அவரே தன்னுடைய கடைசி காலத்தில் இது சரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சி இதில் அவர் போய் இணையக்கூடிய அளவுக்கு இது மிகப்பெரிய தாக்கத்தை அன்றைக்கி வந்து திருச்சபையில் ஏற்படுத்தியிருந்தது. அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட அது அட்ராக்டிவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து பாருங்கள். ஆனால் அந்த மோண்டானிசம் அப்படிங்கிறது அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக, ஏன் நான் சொல்கிறேன், அந்த தெர்த்துல்லியன் மாதிரியான ஆட்கள் போய் இதில் சேரக்கூடிய அளவுக்கு அது ஒரு பெரிய இயக்கமாக இருந்தாலும் அது ஏன் வந்து தொடர்ந்து நிலைக்கலை? ஏன் நிலைக்கலைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொய்யான இயக்கமும் காலத்தினுடைய சோதனையில் தப்பவே முடியாதுங்க. மோண்டானிசத்தினுடைய மிக முக்கியமான வீழ்ச்சிக்கு எது காரணமாக அமைஞ்சு தெரியுமா? அவங்களுடைய அந்த தீர்க்க தரிசனங்கள் தான். அவங்க நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறதா பல பொய் தீர்க்க தரிசனங்கள் சொன்னாங்க இல்லையா? அந்த பொய்யான தீர்க்க தரிசனங்களே அவர்கள் ஒரு போலிகள் என்பதை வந்து அன்றைக்கு சுட்டி காட்டுச்சு. பிரிஸ்கில்லா, மேக்ஸிமில்லா, இந்த 2 பெண்கள் அன்றைக்கி வந்து நாங்கள்லாம் பெரிய தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லி இணைந்து கொண்டாங்க இல்லையா? அவங்க கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பெபூசா அப்படிங்கிற ஒரு சிறு கிராமத்தில் தான் அது வந்து ஆண்டவருடைய அந்த ராஜ்யம் வந்து இறங்கி வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொத்து கித்தெல்லாம் விற்றுட்டு நம்ம எல்லோரும் அங்கே போய் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அங்கே போய் வெயிட் பண்ணாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யலாங்க, அவங்க சொன்ன மாதிரி வரலை. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமில்லா வந்து சாகக்கூடிய நேரத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் உபத்திரவங்கள்லாம் வரப்போகுது, அதுக்கப்புறமா நான் மறுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தினுடைய முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஆனால் அவங்க மறித்து 2000 வருஷம் ஆகுதுங்க, இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, உலகத்தினுடைய முடிவு வரல. பாருங்கள், வேதாகமத்தினுடைய அடிப்படையிலே இல்லாத எதுவுமே நிலைக்காது, அதுதான் உண்மை. நாம் அது அந்த மோண்டானிசமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமாக வந்த வேதாகமத்துக்கு புறம்பான எத்தனையோ இயக்கங்களாக இருக்கட்டும், அது கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாக அது வந்திருந்தது அப்படின்னா அது ஒரு பொழுதும் என்ன செய்யாது அப்படின்னா நிலைக்காது. மழை பெஞ்ச உடனே முளைக்கிற அந்த காளான் மாதிரி இவைகள் எல்லாம் முளைக்கும். ஆனால் அந்த காலத்தின் அந்த ஓட்டத்தில் அதுகளால் தாக்கு பிடிக்க முடியாது. 2 நாள் மழை பெய்யனால எப்படி அந்த காளான் காஞ்சி போயிடுமோ அந்த மாதிரி அது காஞ்சி அது இடம் இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த காளான் முளைக்கிற நேரத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காளான் நிறைய விஷக்காளானாக கூட என்ன செய்யும், முளைக்கும். ஓகே, சபை வரலாற்றில் வந்து இந்த தவறுகள் வந்து தொடர்ந்து நடந்தது. 12ஆவது நூற்றாண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜோவாக்கிம் அப்படிங்கிற ஒரு ஆள், அவர் வந்து இது ஆவியானவரின் யுகம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சொல்லிட்டாரு. ஆவியானவரின் யுகம் வந்து ஆரம்பிச்சிருச்சு, இனி வேத புத்தகத்தினுடைய தேவையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அறிவித்து அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அது நிலைக்கலை. 16ஆவது நூற்றாண்டில் சீர்திருத்தம் நடந்த அந்த காலகட்டத்தில் ரேடிக்கல் ஆனபாப்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க, ஓகேங்களா, தீவிர ஆனபாப்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு குரூப்பு, அவங்க முனிஸ்டர் அப்படிங்கிற இடத்துல தங்களுக்கு புதிய ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறதாக என்ன செஞ்சாங்கன்னா கூடிய ஒரு பெரிய கலவரமே நடந்துச்சு அங்கே. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பார்வையும் என்ன செய்யலை, நிலைக்கலை. அடிப்படை பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா மனிதனுடைய சுபாவம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னா, ஏதோ ஒரு புதுசாக மறைக்கப்பட்ட ஒரு ஏதோ புதுசாக இருக்கக்கூடிய விசித்திரமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நமக்கு தெரியணும், விசித்திரமாக புதுசாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி வந்து மனுஷனுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த க்யூரியாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கடவுளுடைய வெளிப்பாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. கடவுள் ஏற்கனவே நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளணுமே தவிர இதை தாண்டி ஏதாவது இருக்குமா, இதை தாண்டி ஏதாவது ஆவிக்குரிய வெளிப்பாடு கிடைக்குமான்னு சொல்லி நீங்கள் அதை தேட ஆரம்பித்தீர்கள் என்றால் அங்கே தான் உங்களுக்கு ஆபத்து காத்திருக்கு.
கடவுளுடைய வார்த்தையை நேரடியாக என்ன சொல்லுது அப்படிங்கிறத வாசித்து புரிந்து கொள்வது போதுமானது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தைக்கு பின்னால் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அது சாதாரணவர்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லி உருட்டுறாங்க தெரியுமா? அந்த உருட்டை நம்பிக்கிட்டு அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்கள் தேடினீங்க, அவுட், அவ்வளோதான். இந்த மாதிரியான ஒரு நேரத்துக்காக தான் பிசாசு ரெடியாக காத்துக்கிட்டு இருப்பான். நீங்கள் அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை தேட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் எல்லா விதமான குப்பையும் பொய்யையும் கொண்டு பொய்யினாலே உங்களை என்ன செஞ்சிருவான், நிரப்பிடுவான். நேரடியாக வேதாகம் என்ன சொல்லுவதோ அதை நேரடியாக வாசித்து அது ஒரு இலக்கணத்துக்கு உட்பட்டு அது என்ன சொல்லுதோ அதை புரிந்து கொண்டால் போதுமானது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ளணும். இன்றைய காலகட்டத்தில் இந்த மோண்டானிசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி அது தொடர்ந்து வேறு வடிவங்களில் அந்த ஏமாத்து வேலை அப்படிங்கிறது வருது. அன்றைக்கு முதல் நூற்றாண்டு 2வது நூற்றாண்டிலே திருச்சபை தந்தைகள் இது வேத புரட்டு அப்படின்னு சொல்லி தீர்த்த அந்த விஷயங்கள் இன்றைக்கு வேறு பெயர்களில் வேறு வடிவங்களில் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளாக மீண்டும் நுழைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அன்றைய விட அதிகமான ஆதரவாளர்களை கொண்டு அது தொடர்ந்து வெற்றி நடையோடு அது அவங்க நடக்கிற மாதிரி அது நமக்கு பார்ப்பதற்கு ஒரு வெற்றிகரமான ஒரு இயக்கம் மாதிரியான ஒரு தோற்றத்தை அது உருவாக்குது. பாருங்கள், இன்றைக்கி நான் பரலோகத்துக்கு போனேன், அங்கே இயேசு எனக்கு புதிய காரியங்களை வேதாகமத்தில் இல்லாத பல காரியங்களை அவர் எனக்கு சொன்னார். நான் பரலோகத்துக்கு போனேன், அங்கே உள்ள தண்ணியில் நான் குளித்தேன், இயேசு கிறிஸ்து என்கிட்ட அவரும் குளிக்க வந்தார், அவர் என் மேலே தண்ணியை தெளித்து விட்டார், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? பரலோகத்துக்கு போனேன், அங்கே அப்படி கேட் இருந்துச்சு, இப்படி கேட் இருந்துச்சு, அங்கே சாப்பாடு இப்படி இருந்துச்சு, அங்கே அனிமல்ஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வித்தியாசமான காரியங்கள் இன்றைக்கு. அதே மாதிரி நரகத்துக்கு நான் போனேன், நரகத்தில் எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், வேதாகமத்துக்கு முரண்பாடான பல விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பேசப்படுது. கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் இல்லாத காரியங்களை பற்றி இன்றைக்கி என்ன செய்கிறாங்க அப்படின்னா பலர் பேர் மேடைகளில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். வேதாகமத்தை கற்றுக்கொள்வதை காட்டிலும் படித்து புரிந்து கொள்வதை காட்டிலும் தீர்க்க தரிசனங்களுக்கும் சொப்பனங்களுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மார்க்கங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பெருகி கிடக்கிறது நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே ஒரு விதத்தில் நவீன கால மோண்டானிசம் தான். ஓகேங்களா? அன்றைக்கு திருச்சபை தந்தைகளால் இது எல்லாமே ஹெரசி, இது எல்லாமே கள்ள போதனைகள், துர்போதனைகள் அப்படின்னு சொல்லி விளக்கப்பட்ட காரியங்கள் இன்று புதிய வடிவங்களில் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். எங்கள் கடவுளுடைய வார்த்தையை விட எங்கள் சர்ச்சில் உள்ள போதகருடைய வார்த்தைக்கு தான் நான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசி நினைத்தார் அப்படின்னா அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த மோண்டானிசத்தினுடைய ஆவி. ஓகேங்களா? இப்போ வாழ்க்கையில் இதை நம்ம எப்படி இப்படியெல்லாம் இருக்குதுங்களே, நான் எப்படி இந்த கிறிஸ்தவ சூழலில் இப்படிப்பட்ட சூழலில் நான் எப்படி தான் அப்போ நான் தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். முதலாவது இந்த பெரிய வஞ்சகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் தப்புறதுக்கான ஒரு சில ஆலோசனைகள். முதலாவது எல்லா ஆவிகளையும் சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, பிரியமானவர்களே, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் அப்படின்னு சொல்லி யோவான் எழுதுகிறார். ஓகேங்களா? அதனால் தேவன் என் கூட பேசினார், ஆண்டவர் என் கூட பேசினார், உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னு சொல்லி ஏதாவது அடித்து விட்டாங்க அப்படின்னா அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒத்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கடவுளுடைய வார்த்தையோடு கூட நீங்கள் என்ன செய்யுங்க, சோதித்து பாருங்கள். கடவுளுடைய வார்த்தைக்கு முரண்படுகிற எதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, அதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக வேதாகமமே இறுதி அதிகாரம். கடவுளுடைய வார்த்தையை ஆண்டவர் இறுதியான அதிகாரமாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். சஃபிஷியன்சி ஆஃப் ஸ்கிரிப்சர், வேதாகமம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதுமானது. அப்போது தேவன் மனுஷனுக்கு சொல்லி நினச்ச எல்லாத்தையுமே முழுசாக நமக்கு கொடுத்துட்டார். நம்முடைய ரட்சிப்புக்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும் வேதம் போதுமானது அப்படின்னு சொல்லி தான் வேதாகமம் சொல்லுது. நம்ம 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது 17வது வசனம் வாசனம் அப்படின்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எல்லா நற்கிரியைகளும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவர்கள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்கிறார். பாருங்கள், அதில் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானதுங்க. தேவ வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. அந்த அருளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரிஜினலாக கிரேக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா காட் பிரீத். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காட் பிரீத் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருப்பாங்க. காட் பிரீத் அப்படிங்கிறது நம்ம அது எங்கே உள்ள தொடர்புடையது அப்படின்னா,
ஆதியாகமத்தில் ஆண்டவர் மனிதனை படைக்கும்போது ஆண்டவர் மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அவருடைய நாசியிலே வந்து அவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனிதன் ஜீவாத்மாவானான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இது ஓகேங்களா. அப்போது ஆண்டவர் இந்த வார்த்தை அப்படிங்கிறது என்ன, அது தமிழில் வந்து அப்படியே நம்ம அப்படியே லிட்ரலாக மொழிபெயர்க்கணும் அப்படின்னா தேவ வார்த்தைகள் எல்லாமே வந்து கடவுளால் மூச்சு விடப்பட்டு இருக்கிறது, கடவுளால் ஜீவ சுவாசமாக அது ஊதப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது, வார்த்தையை நம்ம வாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது, ஆண்டவர் நமக்குள்ளாக அந்த ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அந்த ஜீவ சுவாசம் நமக்குள்ளாக ஊதப்படுகிறது, நமக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய அந்த பலன் நமக்கு இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா. இது புரிஞ்சுக்காமல் இன்றைக்கி நிறைய லூசுகள் வந்து ஸ்டேஜில் நின்றுட்டு ஃபூன்னு ஊதிட்டு கிடக்குதுங்க. வார்த்தையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்ததாக உணர்ச்சிகளை வந்து உணர்ச்சிகளை விட சத்தியத்துக்கு எப்போவுமே முதலிடம் கொடுங்க. உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து ஆண்டவருடைய சத்தியத்துக்கு முரண்பாடாக போயிடக்கூடாது. ஓகேங்களா. இதை பற்றி நம்ம தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி வந்து எல்லாம் எமோஷனல் அடிக்ட்ஸ். ஓகேங்களா. எப்படி வந்து ஒரு கூட்டம் சாராயத்துக்கு அடிமையாக கிடக்குதோ அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டம் வந்து எமோஷன்ஸுக்கு அடிமையாக கிடக்குது. இந்த எமோஷன்ஸை வச்சு அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க மக்களை. எமோஷன்ஸ் தப்பு இல்லை, ஆனால் ஒரு பொழுதும் அந்த எமோஷன்ஸ் வந்து அந்த உணர்ச்சிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடவுளுடைய வார்த்தைக்கு முரண்பட்டு அது இருக்கக்கூடாது. அது ஒரு நாள் தனியாக நம்ம பேசலாம். ஆராதனையில் உணர்ச்சிகள் இருக்க வேண்டியது முக்கியம், அது தவறு இல்லை, ஆனால் அது சத்தியத்தை மீறி அது போகக்கூடாது. அதனால் எப்பொழுதுமே உபதேசம் வசனத்தோடு ஒத்து போதா அப்படின்னு சொல்லி அந்த பெரியா திருச்சபை மக்கள் மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, எப்பொழுதுமே சோதித்தரீங்க. வரலாறு வந்து நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குது. மோண்டானிசம் மாதிரியான பல இயக்கங்கள் வந்துட்டு போகலாம், ஆனால் புதிய புதிய மனிதர்கள் புதிய புதிய வெளிப்பாடுகளை புதுசாக இஷ்டத்துக்கு வந்து அடித்து விடலாம். ஓகேங்களா. ஆனால் கடவுளுடைய வார்த்தை இது எப்பொழுதுமே நிலைத்திருக்கிறது. நம்முடைய விசுவாசத்திற்கான அஸ்திபாரம் இந்த கடவுளுடைய வார்த்தை தான். ஓகேங்களா. இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கக்கூடிய அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்திற்கான அடிப்படை, நம்ம கிறிஸ்தவ வாழ்விற்கான அடிப்படை அப்படிங்கிறது இந்த வசனம், இந்த வார்த்தை. இதன் மேலே தான் உங்களுடைய அஸ்திபாரம் கட்டப்பட வேண்டும். இந்த கடவுளுடைய வார்த்தை அப்படிங்கிற அந்த பாறையின் மேல் தான் உங்களுடைய அந்த அஸ்திபாரம் கட்டப்பட வேண்டும். அப்படி தான் கட்டப்பட்டு இருக்கணும். அப்படி கட்டப்பட்டிருந்தால் மட்டுமே உங்களுடைய விசுவாச வாழ்க்கையானது நிலைக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய விசுவாசம் இந்த வார்த்தை மேலே கட்டப்படாமல் ஏதோ ஒரு மனுஷனுடைய கட்டுக்கதையின் மேலே உங்களுடைய விசுவாசம் கட்டப்பட்டு இருக்குமானால் உங்களுடைய விசுவாசம் வீழ்ந்து போகும், உங்களுடைய வாழ்க்கை வீழ்ந்து போகும். நம்ம வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், புல் உலர்ந்து பூ உதிரும், ஆனால் நம்முடைய தேவனுடைய வசனமோ என்றைக்கும் நிற்கும். என்னைக்கும் நிற்கும். கடவுளுடைய வார்த்தை என்றைக்கும் நிற்கும். ஓகேங்களா. இதன் மேலே இந்த மாறாத கடவுளுடைய வார்த்தையாகிய இந்த பாறையாகிய இதன் மேலே உங்களுடைய அஸ்திபாரத்தை நீங்கள் கட்டிக்கோங்க. வேதாகமத்தை ஆழமாக வேரூன்றி கற்றுக்கொள்ளுங்க. சத்தியத்தில் நீங்கள் வேரூன்றி நில்லுங்க. கர்த்தர் உங்களை இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோனுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு இதை பற்றி நீங்களும் மற்ற நபர்களோடு கூட பேசுங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு விசுவாசியும் சக விசுவாசி அழிந்து போகாமல் அவனை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. அதனால் இதில் கற்றுக்கொண்ட விஷயங்களை பற்றி நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் பேசிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய ஜெபங்களிலே, உங்களுடைய தியானங்களிலே இதை பற்றி பேசுங்க. சக விசுவாசிக்கு இதை பற்றி கற்றுக் கொடுங்க. ஒருவேளை அவர்கள் அறியாமையினாலே பல தவறான நபர்களை பின்பற்றி கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை அக்கினியிலிருந்து அவர்களை இழுத்து விடுவது உங்களுடைய கடமையாக இருக்குது. அதனால் அவர்களோடு கூட அதை பற்றி பேசுங்க. சக விசுவாசிகளோடு இந்த வார்த்தைகளை பற்றி பேசுங்க. இல்லை வேறு சந்தேகங்கள் இருக்குமானால் அதை கமெண்டில் கேளுங்க. என்னால் இயன்ற வரைக்கும் நியாயமான சரியான கமெண்ட்டுகளுக்கு, சரியான கேள்விகளுக்கு நான் வந்து பதிலளிப்பேன். சரிங்களா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக பல நபர்களுக்கு இந்த வீடியோவை அதுவாகவே கொண்டு போய் கொடுக்கும். ஓகேங்களா. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.